தூண்டி கருப்பர் கோயில் எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? தூண்டி கருப்பர் கோயில் வந்து ஆக்சுவலாக வந்து அரளிப்பாறையில் ஒரு தடவை மஞ்சரட்டு நடந்தது. அந்த மஞ்சரட்டுக்கு நான் மொத்தமாக போயிட்டு இருந்தோம். அப்போ என் டிரைவர் வந்து ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு தூண்டி கருப்பர் கோயில் இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள், கும்பிட்டு போவோமா அப்படின்னு. சரின்ட்டு சரி ஓகே பக்கத்தில் தான்ட்டு நாங்கள் கும்பிட போனோம். அன்றைக்கி சும்மா சாமி கும்பிட்றதுக்காக தான் போனேன். ஆனால் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னடா பார்க்கவே அவ்வளவு அம்பு வேலு, நமக்கே வந்து அது ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து செம்மையாக இருந்தது. ஆனால் நல்லா படம் எடுக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு நான் போயிட்டேன். அது போய் ஒரு 3 வருஷம் இருக்கும் அந்த கோயிலுக்கு போய். அப்போ நம்மளுடைய கதையெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு கதை இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த கதையே கிடைக்கிது. இந்த கதையை எடுக்க சும்மா அந்த சண்டே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலலாம் அப்பா இவங்க சண்டை போட்டு நம்மளை டயர்டாகிட்டாங்கப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அப்படியே மறந்துட்டோம், அவ்வளோதான், மறந்தாச்சு. அப்புறம் ஊருக்கு புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது இந்த இந்த கதை ஓடிக்கிட்டே இருக்குது, மண்டைக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அதை நான் பெருசாக யோசிக்கிறேன். திருப்பி ஊருக்கு போவோம்ல, அப்புறம் திருப்பி போயிட்டு வரும்போது அந்த கேரக்டரை சந்திக்கிறேன். அந்த 2 கேரக்டர் அந்த ஹோட்டல், அவங்களும் வந்து இது ப்ராய்லர் இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அப்புறம் செட் ஆகாமல் இப்போ ப்ராய்லர் கோழி இதுங்கிறது மாதிரி அவங்க சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி சண்டை போட்டவங்க. அப்போ திருப்பி அந்த கதை மண்டைக்கில் ஓட ஆரம்பிச்சது. அப்படியே காரில் வரும்போது சரி இது ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு சின்ன அதுக்குள்ள அப்படின்னு ஓடும்போது இந்த கதை ஓட ஆரம்பிக்கும். அப்போ இதை பண்ணுனா எங்கே பண்ணணும்? ஏன்னா எங்கள் சின்னமால் தொட்டிச்சி கோயில் வந்து ரொம்ப இவ்வளவு நம்ம இப்போ இதில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, அவ்வளவு இது எடுக்கிறதுக்கு அது இடம் கம்மியான இடம் தான். அப்போ எனக்கு தூண்டி கருப்பர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படம் எடுத்தால் இந்த கோயில் கிடச்சி, இந்த கோயிலுக்குள்ளே இந்த கதையை எடுத்தால் தான் இது வேற ஒரு அழகியலாக வரும் அப்படின்னு. அது பர்மிஷன் கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. இல்லை பர்மிஷன் கிடையாது, இங்கே ஷூட்டிங்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப புனிதமான தலம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த படம் வரும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, நாங்கள் தப்பாலாம் எதுவும் இதுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு கதை நடக்குது அப்படின்னு.